கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். எந்த நெருக்கடியான வேளைகளாக உங்களுக்கு இருந்தாலும் அல்லது ஒரு போராட்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், உங்களை சுற்றிலும் பல தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால் கூட, இந்த நாளிலே நான் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளை அவர் உங்களுக்கு அகற்றி போராட்டமான காரியங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறபடினால் தான் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி எல்லாம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களை படைத்த, எங்களை உருவாக்கின, எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற போராட்டமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பல நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில பல விடயங்கள் இந்த நாட்களிலும் எங்களுக்கு முன்பாக ஒரு சவால்களாக இருக்குமா இருந்தால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரா இருப்பார். ஒரு வார்த்தையை நான் வாசித்து இன்னும் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே சங்கீதக்காரன் அவருடைய அனுபவங்கள் கூட பலவிதமான எதிரான சூழ்நிலைகள் அவரை சுற்றிலுமாக அங்கே வெளிப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அன்பானவர்களே, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி, அன்பானவர்களே, பல காரியங்களை சொல்லுகிறார். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகள் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதிலே கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தரை உங்கள் வெளிச்சமாக, உங்கள் இரட்சிப்பாக, அன்புக்குரியவர்களே, உங்கள் பலனாக நீங்கள் வைத்து கொண்டு அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருப்பீர்களா இருந்தால், உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள், சத்துருகளுடைய திட்டங்கள், மனிதர்களுடைய காரியங்கள் இருந்தாலும் ஒன்றுமே வாய்க்காது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உங்களுக்காக அவர் வெற்றி தரும்படியாக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும் நாங்கள், அன்பானவர்களே, இதுதான் முக்கியமான காரியம். நாங்கள் தேவ சமூகத்திலே அவருக்குள்ளாக
அவரை நாடி தேடுகிறவர்களாக, அவரை அண்டிக் கொண்டு நாங்கள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 4வது வசனத்திலே அவர் சொல்லிவிட்டு சொல்லினான், இதிலே நான் யுத்தம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் எப்பொழுதுமே நாடுகிறவர்களாக, கர்த்தருடைய சமூகமே எங்களுக்குள்ளாக இன்பமாக இருக்க வேண்டும். அவரையே நாங்கள் முதலாவது நாங்கள் வைத்து, அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம், ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருப்பதனாலே எங்களுக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள், எதிராய் வருகிற சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள், சத்துருடைய காரியங்கள், மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுதுமே தேடுகிறவர்களாக, அவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு அவரை நாங்கள் தேடி அவரிடத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானித்து, அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அதனால்தான் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரிலும் அவருடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்கும், அவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வோமானால் கர்த்தருக்குள்ளாக, அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும் வருகிற சூழ்நிலைகளிலே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். ஆமென். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அப்படித்தான் கர்த்தரிடத்திலே தான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நான், அதாவது எதை குறிக்கிறென்றால் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து அவருக்குள்ளாக அவருடைய சமூகத்திலே அவருடைய சமூகத்தை தேடி, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக, எங்களுடைய எதிராக வருகிற எல்லா காரியங்களிலும் அவர் வெற்றிகளை தருவார். இதுதான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற காரியம். ஆமென். இங்க பாருங்கள், அடுத்த வசனத்திலே சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பது என்பது கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் எப்பொழுதும் அவரை தேடுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்கிறால் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கிறவர்கள், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு போராட்டமான சூழ்நிலைகளையும் அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையா இருங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமா எங்களுக்காக அவர் ஒரு அனுகூலமான ஆசீர்வாதமான காரியங்களை தருவார். வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது யோவேல்ல சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி என்றால் தேசமே பயப்படாதே, நீங்க பயப்படாதே, எந்த குறித்தும் பயப்படாத, ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நீ மகிழ்ந்து களிகூறு. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள், மகிழ்ந்து களிகூறணும். கர்த்தரிடத்திலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை பாடி துதித்து, இதில் சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்திலே தங்கியிருப்பேன் என்று சொன்னது தேவனுடைய வார்த்தையை குறித்து எப்படி தன்னுடைய வாழ்க்கைகளை இன்னும் ஒப்பு கொடுத்து வாழலாம் என்று சொல்லி அப்படியாக தியானித்து வாழ்வதும், அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் கர்த்தரிடத்திலே நீங்கள் நம்பிக்கையா இருக்கிற விடயத்தினுடைய ஒரு முக்கியமான காரியம். ஆகவே அன்பானவர்களே, இந்த சங்கீதக்காரனை போல கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருந்த பொழுது அவருடைய தலை
அங்கே இதில் சொல்லப்படுகிறது, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நிச்சயமாய் இந்த மாசத்துல, இந்த நாட்களிலே உங்களுடைய தலை உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு பிரியமானபடி உங்களுடைய வாழ்க்கைகளை வாழும்படியாய் ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வார்த்தையிலே இன்னும் தியானித்தவர்களாக, அந்த வார்த்தைக்கு தியானித்து அதற்கு ஒப்பு கொடுத்து, அதை ஆராய்ச்சி செய்து அதற்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை பாருங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய சமூகம்தான் தங்களுக்கு முதன்மை என்று சொல்லி, தங்களுக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாமல், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எங்களுக்காக பார்த்துக் கொள்வார், அவர்தான் எங்களை விடுவிக்கிறவர், விடுவியாமற் போனால் அவர்தான் தேவன் என்று அவரிடத்திலே நம்பிக்கையா இருந்தார்கள். அன்பானவர்களே, கர்த்தர் அவர்களை எப்படியான சிங்க கெவிகளா இருந்தாலும், எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் அவர்களை தப்புவித்து நடத்தினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் சொன்னது போல எதிராக பாளையம் இறங்கலாம் சத்துரு, பலவிதமான பொல்லாதவர்களுடைய காரியங்கள் இருக்கலாம். எதற்கும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாருங்கள். எதுவும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து, அதாவது அவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாக அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளிலும் அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள். இந்த மாசத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சங்கீதக்காரன் சொன்னது போல, என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தலையை கர்த்தர் எல்லாவித எதிரான சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்களை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தரிடத்தில் நம்பிக்கை அருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.